தன்னல் நல் நன்னா தன்னல் நல் நன்னா தன்னா நன்னானே சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. ஒருவேளை அந்த சோடிக்கிளி அது போட்டா இட்டாயிருக்காது, அது தெரியல. அது சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுதுன்னு ஒரு அது நல்லா ஜனங்க மத்தியில் போய் ரீச் ஆயிடுச்சு. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது எம்மா தவிக்குதுன்னு 2வது சாங். அண்ணாமலையில் ஒரு மோகனத்தில் ஒரு பாட்டு பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அனுஸ்வரம் இருக்கும். அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச எண்ணாமலே. சாதாரண மனிதர் புரிஞ்சுக்கக்கூடிய எல்லாமே இப்போ ஒரு தத்துவங்கள் இணைந்த பாடல்களாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அதாவது நம்ம கமர்ஷியலாக இருக்கணும். மோஸ்ட்லி நான் வந்து கம்போஸ் பண்ண சாங்கெல்லாம் பார்த்தா செமி கிளாசிக்கலாக இருக்கும். எந்த சாங் எடுத்தாலும் அதில் ஒரு ராகம் ஒன்று ராகம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆட்டோக்காரன் எடுத்தால் கூட ஒரு சிந்து பைரவி பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே போல் அண்ணாமலையில் வந்தேண்டா பால்காரன், அண்ணாமலை, பெண்புறா எல்லாமே ராகம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ அண்ணாமலையில் கூட இப்போ நான் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட நான் வந்து பியானோ கற்றுக்கிட்டேன். எங்கள் மாஸ்டர் தன்ராஜ் மாஸ்டர். அவர்கிட்ட பண்ணும்போது நீ வந்து டிவி ஸ்டேஷன்லாம் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காமே, ஒரு பாட்டு ஒன்று வாசிச்சு காட்டுங்க அப்படின்னாரு. பியானோவில் ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயம், எனக்கு மாஸ்டர்கிட்ட அப்படின்னு. அப்போ சினிமாவுக்கு நான் வரல. அப்போது நான் வந்து ரேவதி ராகத்தில் ஒரு பாட்டு ஒன்று அவருக்கு வாசிச்சு இதுதான் மாஸ்டர் கம்போஸ் பண்ணேன்னு சொன்னேன். அதில் இந்த ரேவதியை நான் அதாவது ரேவதி சரி சாணி பமரே கொஞ்சம் செமீர் அனுசரங்கள்லாம் போட்டு பண்ணும்போது மாஸ்டர் என்ன சொன்னார், உன்னை அறியாமல் இப்போ வந்து ஒரு ராகத்தில் ஏதோ ஒரு அனுஸ்வரம் சேர்த்து ஒரு சுகம் கொடுத்துட்ருக்க. அதனால் நீ நிறைய இப்போ உங்ககிட்ட இருக்கிறது போதும், அதை நீ நல்லா டெவலப் பண்ணிக்க அப்படின்னு தன்ராஜ் மாஸ்டர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அது நோட்ஸ் எல்லாம் சொல்லி பண்ணும்பொழுது அண்ணாமலையில் ஒரு மோகனத்தில் ஒரு பாட்டு பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அனுஸ்வரம் இருக்கும். அண்ணாமலை ஆசை வச்ச எண்ணாமலே அண்ணன் தண்ணி உண்ணாமலே எண்ணி அந்த எண்ணி ஏங்குறேன். அந்த சின்னரி சுத்தரி சபத்தை போட்டு சரிக பத சத பகரிசா அது போல் இப்போ சில ராகம் இப்போ ஜெயசம் ஒரு பாலமுரளி சாருக்கு ஒரு டிவோஷனல் நிறைய பண்ணியிருக்கேன். பாலமுரளி சார் கம்போஸ் பண்ணும்போது கூட அவருக்கு கம்போஸ் பண்ணும்போது என்னை அறியாமே ஒரு பாட்டு பண்ணுறேன். ஒரு சுருதியில் சி மேஜர். அப்போது என்ன வந்து அவர் கேட்குறாரு, தேவா இது எந்த ராகத்தில் நீங்கள் பண்ணீங்க கேட்டார். பாட்டு சொல்லி கொடுத்துட்டேன். சொல்லி கொடுத்துட்ட பிறகு என்ன ராகத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயா நான் பிராங்காக சொல்லிட்டுமா, எனக்கு இந்த ராகமெல்லாம் தெரியாது, உங்களை நினச்ச இந்த ராகம் வந்தது. உங்களை நினச்ச நீங்கள் தான் பாட போகிறீங்க இந்த பாட்டுன்னு நினச்சேன், இந்த ராகம் எனக்கு வந்தது, பட் இந்த ராகம் எனக்கு தெரியாது ஐயான்னு சொன்னால் அதுக்கு சொன்னார், இந்த தேவா உனக்கு இந்த ராகம் தெரியறதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா இந்த ராகத்தை கண்டுபிடிச்சதே நான் தான். ஐயோ அது நான் ஒரு பேப்பரில் படிச்சிருக்கேன். வீணை பாலச்சந்தர் சாருக்கும் இவருக்கும் ஒரு இந்த இது வந்தது. அப்போ அந்த கண்டுபிடிச்ச ராகம் இதுதான்னு அவர் சொல்கிறார். ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் அவரை நினைக்கும் போது அந்த பாட்டு வருது. அதாவது சி மேஜர் ஆஞ்சநேயரை பற்றி சேது அணைக்கரையிலே ராம சரிதப்பா மக சரிகமப்பா கல்யாணி மாதிரி வருது. மோகனம் சரிகப்பதச மோகனம் சரிகப்பதச சின்னதா சேது அணைக்கரையிலே ராம
ஜபம் சொல்லும் அனுமந்தனே, கடலலை தளர்ந்தாலும் உடல் அது தளராமல் மனதினில் ஜெயம் கொண்டு ஜெயமே ஜெயம் அது ராம ஜெயம் என தேது அணைக்கரையிலே ராம ஜபம் சொல்லும் அனுமந்தனே. அது போல சில பாடகர்களுக்குன்னு ஒரு ராகம் இருக்கு. கண்டிப்பாக. அதே போல் டிவோஷனல் நான் நிறைய மியூசிக் பண்ணியிருக்கேன். அண்ணே, ஒரு ஒரு சத்தியமாக சொல்ல போனால் நம்ம நிறைய வரலாறு நம்ம சொல்லிகிட்டே வரணும். ஏன்னா மக்களுக்கு வைகாசி பிறந்தாச்சு, அதிலிருந்து ஹிட் சாங்ஸு, அதனுடைய ஹிஸ்டரியில் நடந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம எங்கேயோ 3வது கட்டத்தில் வர டிவோஷன்ஸுக்கு போயிட்டோம். இப்போ சினிமாவுக்கு வந்துடும். கண்டிப்பாக வைகாசி பிறந்தாச்சு. அந்த அன்பாலய பிரபாகர் வந்து இப்போ ஒரு பெரிய மிகப்பெரிய ப்ரொடியூசராக இருந்தார். அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அந்த பாடல்கள், அதை மெட்டமைத்த சிச்சுவேஷன், அந்த கவிஞர்கள், அதுவும் ஒரு கிட்டத்தட்ட இது போல தான் இருக்கும். ஃபஸ்ட்டு படம் மாதிரி தான் கிட்டத்தட்ட அதுதான். யாரும் அதாவது நிறைய வெற்றிகள் கொடுத்த பிறகு உறவு நம்மளை யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக. பட் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் அந்த ட்ரபிள், அந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். பிரபாகர் சார் கூட என்னுடைய அருமை அவர் இல்லை, மணிவாசகம் சார் இல்லை. அவர் வந்து என்ன பிரபாகர் சார் தேவாவுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காருல, இன்னொரு படம் பண்ணி இல்லை, நான் கமர்ஷியலாக மியூசிக் டைரக்டரை போட போகிறேன், புதால் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னும் போது அவர் மணிவாசகம் சார் சும்மா போட்டு பாருங்கள், ஆட்டோவில் வர்றதுக்கு சார்ஜ் 100 ரூபா கொடுக்கணும், அவ்வளோதானே, இதில் என்ன குறைஞ்சி போட போகிறீங்க, மட்டும் போடட்டும், எதோ போட்டுட்டோம், ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா வேறு நீங்கள் போட்டுங்க, 100 ரூபா ஆட்டோ கொடுக்க போகிறீங்க, இதில் என்ன இப்போது சரிங்க, நாளைக்கு நீங்கள் ஹார்மோனியம் தபலெல்லாம் எடுத்துக்கிட்டு கம்போசிங் வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ நாங்களும் போகிறோம். சரி, கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா, பிரபாகர் சார் நல்ல படங்கள்லாம் எடுத்துருக்காரு, இது யூத்து, யூத் முதல்ல சின்ன பசங்களை வச்சு புதுமுகங்களை வச்சு எடுக்கிறாரு. பயம். நான் எங்கள் யூனிட் எல்லாமே ஒரு டீ கடையில் நின்று டீ சாப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு தான் போகணும், நம்ம 20ஆம் நம்பர் வீடுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ வந்து நிற்குதாங்க. எங்களுக்கு ஷாக்கு, ஆட்டோ வந்து நிற்கிது, இறங்குறாங்களா ஏறுறாங்களா பார்த்தா உள்ளேருந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் ஆடிஷன் மாதிரி நடத்துகிறார் போல் தெரியாது, ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்து ஆட்டோ ஏறுறாங்க. எங்களுக்கு முன்னாடி குரூப் அது, எல்லாரையும் அன்றைக்கி செக் பண்ண வர சொல்லியிருக்காரு, ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு 4-5 குரூப்பை. நீங்கள் எத்தனாவது குரூப்னு தெரியாது, நான் தெரியல எத்தனாவது குரூப்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி அவங்க போயிட்ட பிறகு கரெக்டாக நாங்கள் போய் இறங்கணும். இதெல்லாம் பார்த்து உள்ள போகிறீங்க? கண்ணால் பார்த்தா இருக்க போகிறாங்க ட்ரிபிள் காங்கோ டோலக்கெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் திரும்பி அங்கே ஆட்டோ போய் நிற்கிறாங்க. சரி, எப்போதும் மேலே ஒரு பெட்ஷீட்லாம் போட்டு பெரிய பர்தாலாம் போட்டு பெட்ஷீட் போட்டு எல்லாம் இருக்குது, உட்காந்தோம். பெரிய கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒரு படம் பண்ணிவிட்டு அந்தரத்தில் உட்கார்ந்த மாதிரி ஆகிடும். இந்த படம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஆமாம், அது பிரேக் வரக்கூடாது. பிரேக் வந்தால் ரொம்ப இழுத்துரும். அப்புறம் திரும்பி முதல்ல இருந்தா மாதிரி ஆகிடும். அதனால் திரும்பி அங்கே போய் உட்கார்ந்தோம். ஃபஸ்ட்டு லிரிக்கு தந்தாங்க, லிரிக் தரல. கவிஞர் காளிதாசன்லாம் இருக்கார், எல்லாம் அந்த மணிவாசகமும் இருக்கார், அவரும் நண்பரும் வந்திருக்காரு. அண்ணே ஃபஸ்ட்டு ஒரு டூயட் சார், டூயட்டு போடுங்க, ஏதாவது ஒரு டூயட் போடுங்க பார்க்கலாம். அப்போ முதல் டியூனே போட்டேன். முதல் டியூனு தன்னல் நல் நன்னா தன்னல் நல் நன்னா தன்னா நன்னானே தரல் நாளல் நல் நல்லா நானல் நல் நல்லா நன்னா நன்னானே போட்டுட்ருக்கேன். அப்புறம் கவிஞர் எழுதுறாங்க, சோடி கிளிதான் சுத்துதடி. அந்த பக்கத்தில் இருந்த மணிவாசன் என்ன கவிஞர சோடி கிளிதான் சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது எம்மாடி எழுதுங்க. அவர் மூலமாக வராங்க. அவர் அங்கேருந்து பகவான் ஆசிரியர், சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது, அந்த சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது எம்மாடி அப்படின்னா சோடி கிளி, அந்த கிளி சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது எம்மாடி, அது நல்ல சீருக்குது எம்மாடி,
சாலந்து காத்து அடிச்சது லாலல்லாலும் கொடுத்தது அது அல்லல்லா சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது எம்மா எம்மாயி தோடிக்கும். அது போல அதாவது ஒரு ஹிட் சாங்காக இருக்கட்டும், ஒரு மாபெரும் ஹிட் சாங்காக இருக்கட்டும், எவர்கிரீன் பாட்டாக இருக்கட்டும், உருவாகிற சுச்சுவேஷன் பாருங்க, ரொம்ப கஷ்டம். அதாவது அவரை லிரிக்கு சொல்லி காளிதாசன் எழுதி, ஒருவேளை அந்த சோடிக்கிளி அது போட்டால் இட்டாயிருக்காது, அது தெரியல. அது சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுதுன்னு ஒரு அது நல்லா ஜனங்க மத்தியில் போய் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் சாங் எழுதிட்டாங்க கவிஞர். பிரேக்கே இல்லை. ரெண்டாவது சாங் இந்த இப்போ ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து கலாட்டா பண்ணி ஒரு பாட்டு, உடனே தண்ணி கோடை எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது எம்மா தவிக்குதுன்னு ரெண்டாவது சாங், மூணாவது சாங், நாலாவது சாங், எது ஒரே சிட்டிங்கில். அதுதான் வந்து அந்த எமோஷன் வெறி, எப்படியாவது அதை அடைஞ்சே தீரணும், வாங்கியே வீட்டுக்கு போகணும். கூடவே இருந்தார் பிரபாகரன், எல்லாம் இருக்காங்களே. பிரேக்கே இல்லை. ஒவ்வொரு சாங் நல்லா 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 2:30 மணிக்கு முடிஞ்சது. அது 7 சாங்கம். ஏன்னா எனக்கும் எழுந்துக்க மனசு இல்லை, அவங்களுக்கும் என்னை எழுப்ப மனசு இல்லை. இப்போவே வாங்கிடலாம், நல்லா வந்துட்டுருக்கு டியூனு, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 7 டியூனும் பர்ஃபெக்டாக எழுதி கேசட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர்னு எனக்கு